100 days 100 ஸ்கீம் சீரீஸ் டே 10 ஸ்கீம் 10 10வது நாள் அப்படிங்கறனால இன்னைக்கு ஒன்று சிறப்பாக செஞ்சு விடுவோம். என்ன அப்படின்னா திட்டத்தை பற்றிய விளக்கத்தை நான் கொடுக்க போறேன். திட்டத்தோட பேரை நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. சரியா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டம் என்ன அப்படின்னா ஒரு திருமண நிதி உதவி திட்டம் தான். இந்த திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கு. திட்டம் 1 இது என்ன அப்படின்னா கல்வி தகுதி தேவையில்லை, 8 கிராம் கோல்டு காயின் பிளஸ் 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 25,000த்துல 15,000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டுவாங்க, 10,000 ரூபாய் தேசிய சேமிப்பு பத்திரமா கொடுப்பாங்க. திட்டம் 2 இதுல இது பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடிச்சவங்களுக்கு 8 கிராம் கோல்டு காயின் பிளஸ் 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. இதுல 30,000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்டுல போட்டுருவாங்க, 20,000 ரூபாய் தேசிய சேமிப்பு பத்திரமா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பணத்தை பிரிச்சு கொடுக்கறதின் அடிப்படையில் 2 ஸ்கீமை எலிமினேட் பண்ணிடலாம். கிளாஸ்ல இப்படிதான் நடத்தியிருப்பேன். மொத்தம் 4 திருமண நிதி திட்டங்களை 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 2 திட்டத்துல மட்டும்தான் பணத்தை இப்படி பிரிச்சு கொடுப்பாங்க. அடுத்த க்ளூ என்ன அப்படின்னா இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த ஒரு திட்டத்துல மட்டும்தான் பெண்களோட குறைந்தபட்ச திருமண வயது 20, ஆண்களோட அதிகபட்ச திருமண வயது 40. இது ஒரு பெரிய க்ளூ. 2வது க்ளூ என்ன அப்படின்னா திருமணம் முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள விண்ணப்பிச்சிருக்கணும். 3வது க்ளூ என்ன அப்படின்னா இந்த திட்டம் 1975 தொடங்கப்பட்டது. இந்த 3மே இந்த திட்டத்துக்கு மட்டும்தான் வரும், வேற எதுக்குமே வராது. அதாவது 20-40 வயது, திருமணம் முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள விண்ணப்பிச்சிருக்கணும், 1975 தொடங்கப்படுது. அதே மாதிரி இந்த திட்டத்திற்கு வருமான வரம்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.